ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு பைபிள் வசனம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் எக்ஸோடஸில் 20:12 பார்த்துருந்தோம். ஐ திங்க் அதுக்கப்புறம் டியூட்ரானமியில் பார்த்துருந்தோம், உபாகமம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இதில் எபேசியர் 6:1, 2, 3 அதை பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா லேவியராகமம் 19:3 அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் டாபிக் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து 3வது வசனம். ஓகே, அதை படிக்கலாமா? உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதுதான் போட்டிருக்கு. இப்போ நான் இங்கிலீஷில் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். Every one of you shall revere his mother and his father, and you shall keep my Sabbaths. I am the Lord your God. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம வந்து இப்போ சில்ட்ரன்ஸ் நம்மளுக்கு தான் அது, நம்ம வந்து எப்போவுமே வந்து அப்பா அம்மாவுக்கு பயந்து கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து and you shall keep my Sabbath. நம்மளோட ஏசப்பாவுடைய சாபத்தை நம்ம வந்து வச்சுக்கணுமா. ஐ எம் த லார்ட் யுவர் காட். அது வந்து நான் தான் உங்களுக்கு வந்து லார்ட் யுவர் காட். தமிழில் வந்து தேவனாகிய கர்த்தர்னு இருக்கும். இப்போ தமிழ்லேயும் நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன். தமிழ்லையும் அப்படி தான் இருக்கும், பாருங்களேன். உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மா போட்டிருக்கு. இது வந்து மெயின் பாயிண்ட். நம்மளுடைய இதுலேயே இதுதான் கொஞ்சம் மெயினாக இருக்கும். பயந்திருக்க வேண்டும். என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். ஏசப்பாவுடைய ஓய்வு நாட்கள் நம்ம ஆசரிக்க கடவீர்கள் சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதே மாதிரி தான் நீங்களும் இதெல்லாம் இந்த வசனங்கள், நான் சொல்கிற வசனங்கள் எல்லாத்தையும் மெடிடேட் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு வசனம்னால டைம் ரொம்ப பொறுமையாக ஓடிச்சு. இதுமாதிரி வந்து அடுத்த ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த பாட்டு உங்களுக்கு 6 வசனங்கள் வரும். 6 வசனங்களையும் நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள். ஒரு சாப்டர்லேயே 6 வசனங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ வந்து இதிலே வந்து என்ன போட்டிருக்குன்னா, இதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு பயந்திருக்க வேண்டும். அதான் இதில் மெயின் பாயிண்ட்டு. நீங்கள் வேணும்னா அதை ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அரல்ஸ் நீங்கள் வந்து எதையாவது நீங்கள் அதை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது மெயினான பாயிண்ட்னால நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள், அதையும் நீங்கள் வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மெடிடேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பேசுகிறது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். வசனங்கள் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? ஏசப்பா, உங்கள் நாளுக்காக நன்றி. அதே மாதிரி ஏசப்பா, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. அது என்னுடைய இதை ஆசரிக்க வேண்டும், என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க ஏசப்பா. அதே மாதிரி நாங்களாம் அதை நாங்கள் யூஸ் பண்ண உதவி செய்யுங்க. நாங்கள் தப்பாக அதை யூஸ் பண்ணாமல் நாங்கள் கரெக்டாக பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்படி செய்ததுக்காக நன்றி. யாரெல்லாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்காங்களோ, பயம் இல்லாமல் இருக்காங்களோ, என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன், யாரெல்லாம் இன்னும் பயந்து இல்லாமல் அப்படியே வந்து அசட்டை பண்ணுறாங்களோ அவங்களாம் மன்னிங்க, அவங்களாம் மாற உதவி செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் மெடிடேட் பண்ணி பாருங்கள். இது முக்கியமானது. மெடிடேட் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு நோட் பேடில் எழுதி வைங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இன்னும் இவ்வளோ வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து எபிசோட் போடுவேன், சரியா?
நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது நோட் பேட் அரல்ஸ் டைரி அரல்ஸ் நோட் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்களே இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.